ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திமிரா இருந்தா அது கேட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்களெல்லாம் நீங்கள் வந்து முட்டாளா இருக்கனால தான் நல்லா வந்து இழுத்து பேசுறனால தான் முட்டாளாக்கிட்டு போயிடுறான். நீங்கள் வந்து திமிரா இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை பார்த்து 4 பேர் நடுங்கவும் செய்வான், மதிக்கவும் செய்வான். நீங்கள் பணக்காரன் வந்து நல்லவனா இருந்தா இவன் ஒரு பொழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மள திட்டுவாங்க. ஏழையா இருந்தாலும் பொழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது பொழைக்க தெரிஞ்சவனே கோவத்தோடையும் திமிரோடையும் அதுங்களுக்கு கொஞ்சம் வந்து செல்ஃபிஷாகவும் திமிராவும் இருக்கணும், செல்ஃபிஷாகவும் இருக்கணும். மற்றவங்க வந்து அப்போ வந்து என்ன ஆகும், மற்றவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க இவன்ட்டலாம் தைரியமாக. அது நல்லவனா இருந்துட்டான், நம்ம கஷ்டப்பட்டு அதை சொல்லிடுவோமோ, நம்ம நல்ல நம்ம போயிருமோன்ட்டு பயந்துக்கிட்டே இருக்கும். கெட்டவனா கிடையாது, நல்லா இன்டர்மீடியேட்டாக நடுநிலையாக இருந்து வாழ்க்கை அப்படியே வந்து போக்கடிச்சிடும். இல்லைன்னா வந்து எல்லாரும் அவனை அசிங்கப்படுத்தி முட்டாளாக்கி நல்லவனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். சில முட்டாள் நாய்களால் அவங்களுக்கு அவ்வளோ அருவருக்கத்தக்க விஷயங்கள் நடக்கும். அந்த நாய்களெல்லாம் மட்டத்தி நீங்கள் பறக்க விடணும், அப்போ தான் வந்து முடியும். இல்லைன்னா வந்து அந்த முட்டாள் நாய்களாம் வந்து மேலே அடித்து வந்துடுவாங்க. நீங்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் அந்த முட்டாள் நாய்கள்கிட்ட கீழே இருக்கணும். அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து திமிரா இருங்க, அவனை வந்து மதிக்காமல் இருங்க, நீங்கள் கெத்தா இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மாஸா இருக்க முடியும். இல்லைனா வந்து அவனுங்க வந்து உங்களை அடித்து மேலே ஏறிடுவாங்க. நீங்கள் வந்து இதை பின்பற்றுங்க, கண்டிப்பாக பாருங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க.